நாட்டுப்புற மக்களால தொன்று தொட்டு வழிபட்டு வந்த கிராம தெய்வங்களே சிறு தெய்வங்களாகும். இவைதான் அந்த மக்களோட காவல் தெய்வங்களா, நோய் நீக்கி நலம் தருபவையாக, வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பவையாக வணங்கப்படுகின்றன. நாட்டுப்புற மக்களின் மரபோடு நீங்காத உறவு கொண்ட தெய்வங்கள் இந்த தெய்வங்கள். இது எல்லாம் பரந்துபட்டு இல்லாம கிராமங்கள்ல மட்டும்தான் இருப்பிடமாக கொண்டுள்ளன. எவை சிறு தெய்வங்கள்னு பார்ப்போம். வீட்டு தெய்வம் வழிகாட்டியாய் விளங்கி வாழ்ந்து மறைந்த முன்னோர்களையோ, கன்னியாக இருந்த நிலையில் வாழ்ந்து மறைந்த பெண்களையோ வீட்டு தெய்வமாக வழிபடும் மரபு காணப்படுகிறது. இவங்கள வீட்டு சாமி, குடும்ப தெய்வம், கன்னி தெய்வம், வாழ்வரசி என்று கூறுவதுண்டு. குலதெய்வம் ஒரு குறிப்பிட்ட மூதாதையின் மரபில் தோன்றியதின் வாயிலாக ஒருவருக்கொருவர் உறவு கொண்டுள்ள குழுவே குலம் ஆகும். இரத்த உறவுடைய பங்காளிகள் ஒரே குலத்தை சேர்ந்தவர்களாக கருதப்படுவர். இந்த குலதெய்வ கோயில்களில் தான் பூப்புச் சடங்கு, திருமணம், காதணி விழா நடைபெறும். அழைப்பிதழ்களில் பொதுவாக குலதெய்வ பெயர்கள் தவறாது இடம்பெறும். இன தெய்வம் பல குலங்கள் சேர்ந்தது ஒரு இனம். இவங்களுக்கு இருக்கிற தெய்வங்களை இன தெய்வங்கள், இனச்சார்பு தெய்வங்கள்னு வழங்கப்படுகின்றன. பெண் தெய்வங்களே மிகுதியாக இன தெய்வங்களாக இருக்கும். ஊர் தெய்வம் ஒரு ஊரில் பலவித குலம், இனம் இருக்கும். ஆனா அந்த ஊரில் வாழும் மக்களை காப்பது ஊர் தெய்வமே ஆகும். ஊர் சாமி, ஊர் தேவதை, கிராம தேவதை, ஊர் காவல் தெய்வம் ஆகிய பெயர்களில் குறிப்பிடப்படுகின்றன. ஊர் மக்கள் சேர்ந்து ஊர் தெய்வங்களுக்கு விமரிசையாக விழாக்கள் நடத்துவர். வெகுசன தெய்வம் சிறு தெய்வ மரபிற்கும் பெருந்தெய்வ மரபிற்கும் இடைப்பட்ட ஒரு கலப்பு வழிபாடு மரபுதான் இந்த வெகுஜன தெய்வங்கள். சமயபுரம் மாரியம்மன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, கோட்டை மாரியம்மன், வீரபாண்டி மாரியம்மன், ஐயனார், வெக்காளியம்மன், சனீஸ்வரன் இவைதான் வெகுசன தெய்வம். இவைகள் சாதி, மத, மொழி கடந்து பொதுவான தெய்வங்களாக கருதப்படுகின்றன.